Dear parents and students, நான் கல்வி நிலைமை சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இலங்கையில் கல்வியின் தரத்தை நிர்ணயிப்பது பரீட்சைகள் தான். கல்வியின் தரம், கல்வி தொடர்பான உயர்கல்வி வாய்ப்புகள், கல்வி தொடர்பான தொழில் வாய்ப்புகளை கூட பரீட்சைகளின் ஊடாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில் நடைபெறும் பரீட்சைகள் மிக முக்கியமான பரீட்சைகளாக GCE சாதாரண தர பரீட்சை, GCE உயர்தர பரீட்சை என்பன காணப்படுகின்றன. இந்த GCE சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையும் மாணவர்கள் GCE உயர்தர பரீட்சைக்கு செல்கின்றார்கள். இந்த GCE உயர்தர பரீட்சை தான் ஒரு மாணவனின் 3ஆம் நிலை கல்வி டெர்சரி எஜுகேஷனின் நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரீட்சை. எனவே இந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்கு, GCE உயர்தர பரீட்சையை எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் மிகச்சிறந்த ஒரு சிந்தனை ரீதியான ஒரு நேரத்தை செலவு செய்து யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் சாதாரண பரீட்சை GCE சாதாரண பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டோம் என்று எழுந்தமானமாக சென்று ஒரு உயர்தரத்தை கற்றுக்கொள்ள முடியாது. கல்வி எமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான கருவி. நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றல் செயற்பாட்டை உயர்தரத்தில் நாம் அடைந்து ஒரு பல்கலைக்கழகத்தை அடைந்து கொள்வதற்கோ அல்லது வேறு உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கோ இந்த GCE உயர்தரம் எமக்கு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றது. இலங்கை போன்ற ஒரு நாட்டில் கல்வி மிக போட்டி நிறைந்தது, பலத்த போட்டி, ரெட் ரேஸ் என்று சொல்வார்கள், எலி ஓட்டம் என்று, அதாவது மிக பலத்த போட்டி. நாம் எல்லோரும் இலங்கையில் சில துறைகளில் எல்லா பாடங்களிலும் GCE உயர்தரத்தில் A எடுத்த சில மாணவர்கள் கூட பல்கலைக்கழகத்தின் உரிய துறையை அடைவதற்கு தவறுகின்றார்கள். உதாரணமாக கொழும்பு போன்ற, கம்பகா போன்ற மாவட்டங்களில், அதாவது மருத்துவத்துறையில் கற்று உயர்தரத்தில் எல்லா பாடத்திலும் A பெற்றுக்கொண்ட மாணவர்கள் கூட சில நேரங்களில் MBBS படிப்பதற்கு வாய்ப்பை தவறிவிடுகின்றார்கள். அதேபோல் வணிகத்துறையில் எல்லா பாடங்களிலும் A சித்தி பெற்றுக்கொண்ட அதிகமான மாணவர்கள் BBA, அதாவது வணிக முகாமைத்துவ துறைகளை பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான வாய்ப்பை தவறவிடுகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான போட்டி உள்ள ஒரு நாடு இலங்கை. எனவே இந்த இலங்கை போன்ற நாட்டில் உயர்தர ஒரு மாணவனின் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. அந்த நிலைமையை வெற்றி கொள்வதற்கு நாம் சிறந்த முறையில் யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்காக நாம் பல்கலைக்கழகத்தில் படித்து மட்டும்தான் ஒரு சிறந்த நல்ல நிலையை அடைய முடியும் என்றல்ல. பல்கலைக்கழகத்தை தவறவிடும் அதிகமான மாணவர்கள் வேறு வேறு கல்வி நிலையங்கள், தனியார் கல்வித்துறைகள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள், வேறு தொழில்நுட்ப கல்வி யூனிவோடெக் போன்ற தொழிற்கல்வி வாய்ப்புகள், தொழில்நுட்ப டெக்னாலஜி தொழில்நுட்ப கல்லூரிகள் போன்றவற்றினூடாக உயர்ந்த நிலையை அடைந்த பல்வேறு உதாரணங்களை எம்மால் கூற முடியும். இருந்தாலும் இலகுவான முறையில் பல்கலைக்கழகங்களின் ஊடாக சிறந்த பட்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் கற்று பல்கலைக்கழகங்களை அடைவதற்கு மாணவர்களுக்குரிய ஸ்கில்ஸ், நல்ல திறன், நல்ல முயற்சி, நல்ல ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் செய்தாலும் சிறந்த ஆசிரியர்களும் அமைய வேண்டும். அதேபோல் சிறந்த நோட், அதாவது கற்றல் குறிப்புகள் சிறந்த முறையில் கிடைக்க வேண்டும். கற்றல் ஸ்கில்ஸ் சிறந்த முறையில் கிடைக்க வேண்டும். இவ்வாறு எல்லாம் ஒன்று சேர்ந்து அதே போன்று சமமாக சான்ஸ், அதாவது வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாணவனை முன்னே தள்ளுகின்றது, அவனை பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய வைக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் தேடி பெற வேண்டும். மாணவர்கள், ஒரு சமூகம் கற்பதன் ஊடாகத்தான் அந்த சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த சமூகம் அடுத்த சமூகங்களின் மிதிப்படும் நிலையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒவ்வொரு சமூகமும் கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும். கல்வி இல்லாத சமூகம், அந்த சமூகம் வாழ்ந்து அந்த சமூகம் நிலை பெற்றதாக எந்த சரித்திரமும் இல்லை. எனவே கல்வியை இலங்கை போன்ற நாடுகளில் இலவசமாக வழங்குகின்றார்கள். இலவச பாடசாலை முறைமை காணப்படுகின்றது. இலவச கற்றல் வாய்ப்புகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சிறந்த முறையில் நாம் பயன்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். சிறந்த முறையில் இவற்றையெல்லாம் பெற்று ஒரு நல்ல நிலையை அடைவதற்குரிய வாய்ப்புகளை சமூகமும் பெற்றோரும் எமது பிரதேசங்களில் காணப்படும் பாடசாலைகளும் தனியார் கல்வி நிலையங்களும்
ஏனைய சமூக வாய்ப்புகளும் சமூக ஊடகங்களும் எல்லாம் ஒரு மாணவனுக்கு ஊக்கமாக அமைய வேண்டும். அந்த ஊக்கத்தினூடாக ஒவ்வொரு மாணவனும் பல்கலைக்கழகத்தை அடைவதற்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது கிராம மட்டத்தில், பிரதேச மட்டத்தில், சமூக மட்டத்தில், தேச ரீதியாக ஒன்றுபட்டு இந்த உழைப்பை நாம் செய்ய வேண்டும். நாம் நமது மாணவர்கள் எல்லோரையும் முன்னே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். முன்னே கொண்டு வருவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. கல்வி இந்த சமூகத்தை நிலைபெறச் செய்கிறது என்றால் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மாணவனும் எமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தூண். அவர்களை நாம் சிறந்த வழிகாட்டல் ஊடாக முன்னே தள்ள வேண்டும். நாம் நினைக்கின்றோம் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று என்ன செய்வதென்று. உண்மையில் பல்கலைக்கழகங்களின் ஊடாகத்தான் கற்றலில் நாலேஜ் கிரியேட்டர்ஸ், அதாவது கல்வியை உருவாக்குபவர்கள், ப்ரொடெக்ட் பண்ணுபவர்கள், நாலேஜை உருவாக்குகிறார்கள். அவர்கள்தான் ஒரு சமூகத்தை நிலைத்து நிற்கச் செய்கிறார்கள். அவர்கள்தான் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு வழிகாட்டி அமைகின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு நம் ஊர்களில் இருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மாணவன் பட்டதாரியாக வேண்டும். அவன் எந்த துறையை எடுத்தாலும் அது அவனுக்கு வாய்ப்பாக இருக்கும். சமூக விஞ்ஞானத்துறை, இயற்கை விஞ்ஞானத்துறை என எதில் இருந்தாலும் அவனை நாம் முன்னே தள்ள வேண்டும். அவன் ஒரு கற்ற மாணவனாக, ஒரு கற்ற பட்டதாரியாக, வீட்டிற்கு ஒரு பட்டதாரி, வீட்டிற்கு ஒரு வைத்தியர், வீட்டிற்கு ஒரு பொறியியலாளர், வீட்டிற்கு ஒரு சமூக விஞ்ஞான துறையில் கற்ற ஒரு பட்டதாரி, வீட்டிற்கு ஒரு வைத்தியர் என்று நாம் எல்லோரையும் தயார்படுத்தி இந்த சமூகம் முன்னே வர, இந்த சமூகத்தில் அதிகமான மாணவர்கள் கல்வி பெற உழைக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். அதுவே இந்த சமூக முன்னேற்றத்தின், இந்த சமூக மாற்றத்தின் ஆணிவேராக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த காணொளியை கேட்டதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை.